ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்கோட ரியர் பிரேக் வந்துட்டு சுத்தமாக காலியாச்சு, பிரேக் பேடு. ஸோ அதுதான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் மார்னிங் தான் போயிட்டு பிரேக் ஷூ வாங்கிட்டு வந்தேன். ரியர் பிரேக் காலிப்பர் ப்ரைஸ் வந்துட்டு 230. இது நம்ம புது பிரேக் பேட்ஸ். இதான் நம்ம பைக்கில் போகிற பிரேக் பேட்ஸ். திக்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குங்க. இப்போ நான் அந்த பிரேக் பேடை கழட்டி காட்டுறேன், எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாகவே ஓன் அவுட் ஆயிடுச்சு. இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரேக் பேட்ஸை கழட்டுவோம். இது இந்த பிரேக் பேட் பார்த்திங்கன்னா கழட்டுறது ரொம்ப ஈஸி தான், நம்மளே மாற்றிடலாம். இந்த காற்று பின் ரெண்டையும் கழட்டிட்டு இது மழை பெய்யறதுனால ரொம்ப அழுக்காக இருக்குங்க. என்னென்னா க்ளீன் பண்ணாலும் க்ளீனாலாம் இருக்காது. இந்த ராடு, சின்ன ராடு, இதுதான் நம்ம பிரேக் பேடே ஹோல்ட் பண்ணுது. கொஞ்சம் சுற்றி கழட்டினா ஈஸியாக வந்துடும். அண்ட் பிரேக் பேட்ஸ் வந்துட்டு ரொம்பவே டைட்டாக அழுத்தி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு லாக் ஆகிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, மூவ் ஆகும். கேலிப்பர் வந்துட்டு மூவ் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராடு இங்கே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், மூவ் ஆகும். அதே கழண்டு விழுந்துருச்சு. இதோ பாருங்கள் எவ்வளோ ஓன் அவுட் ஆகிருக்குன்னு. இது நம்ம பழைய பிரேக் பேட்ஸ், இது நம்ம புது பிரேக் பேட். எவ்வளோ திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எவ்வளோ தேஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ரெண்டுக்கும் கம்பேரிசன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம டிஸ்க்கு ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டே மாற்றிருக்கணும். நான் ரொம்ப நாளாக பைக் எடுக்காதனால அதை கண்டுக்கவே இல்லை. அண்ட் ரீசெண்டாக பார்த்தேன், உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக மண் தான். மழை பெய்யறதுனால எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இது க்ளீனாக இருக்காது. ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். நம்ம புது பிரேக் பேட்ஸ் மட்டும் கொஞ்சம் அழுக்காக பார்த்துக்கணும். லைக் ஆயில், க்ரீஸ் இந்த மாதிரி எதுவுமே இந்த சர்ஃபேஸில் பற்றக்கூடாது. ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம கொஞ்சம் டிஸ்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்க, ஓகே, ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. டிஸ்கை நல்லாவே தொடச்சிக்கலாம். ஏன்னா இங்கே மண் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்க டிஸ்கில் ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது, மழை காலத்தில் கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்ம இந்த பிரேக் பேட்ஸ் எப்படி போடுறோம்னா, இது வந்துட்டு அவுட்டர் சைடு வரும். இது எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னா, இந்த கேப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். நான் வேணால் ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன், கிளியராக பார்க்க முடியுதா? இந்த இடத்துல இந்த லாக் போய் உட்காரணும். ஓகே, உங்களுக்கு இந்த கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இங்கே போய் உட்காந்துக்குச்சு. அவ்வளோதான், ஒரு பிரேக் பேட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிரேக் பேட், இதுவும் அதே மாதிரி தான், அந்த சைடு வரும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான அவ்வளோதான்.
இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்ன நமக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு போடணும். இது நிற்காது சில டைம். ஸோ நம்ம அந்த பக்கம் ராடை மட்டும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, அந்த பக்கம் கரெக்டாக சீட் ஆகிடுச்சுன்னு நம்ம அந்த பக்கம் போய் இங்கே செக் பண்ண மாதிரி செக் பண்ணிக்கணும். எனக்கு இது கொஞ்சம் ஆல்ரெடி போட தெரியுன்றதுனால நான் கான்ஃபிடெண்ட்டாக போடுறேன். க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது இப்போ இந்த ராடை கரெக்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த காற்று பின்னை மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இதுதான் நம்ம பிரேக். இந்த ராடு கலந்து போச்சுன்னா பிரேக் பிடிக்காது. ஸோ இதுதான் சேஃப்டிக்காக. ஸோ இதை மட்டும் கரெக்டாக போற்றுங்க. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா உடனே அதை வாங்கி போற்றுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த 2 காற்று பின்னுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த மூமெண்ட் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறப்போ நம்ம கேலிபரை வந்துட்டு இந்த பார்ட் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்ட் தான், அதனால தான் பிரேக் பிடிக்குது. ஸோ இந்த மூமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும்னா இந்த ஜாயிண்ட்டுக்கும் இங்கே மேலேயும் க்ரீஸ் வந்துட்டு ப்ராப்பராக அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும். சர்வீஸ் அப்போவாச்சும் கண்டிப்பாக க்ரீஸ் பண்ணணும் 2 இடத்துலையும். அதுதான் நமக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகும். இல்லைன்னா போயிட்டு இப்படி பிரேக் பிடிக்கிறப்போ ஜாம் ஆகிடும், உங்களுக்கு பிரேக் ப்ராப்பராக பிடிக்காது. இப்போ இந்த மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் 2 வாட்டி பம்ப் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும், லாக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வீல் கரெக்டாக ப்ராப்பராக மூவ் ஆகும். அண்ட் இந்த மூமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு பிரேக் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான டிவைஸ்லாம் இனிமேல் ரெகுலராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பைக் ட்ராவல், இந்த மாதிரி டிஐவைஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். பாய்.